இஸ்மு இஷாரா பற்றி நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பாருங்கள். முதல்ல இஸ்மு இஷாராக்கள் என்னென்னு பார்க்கலாம். ஹாதா, ஹாதிஹி, தாலிக, தில்க. இதெல்லாம் ஒருமைக்கான இஸ்மு இஷாரா. சரிங்களா? இருமைக்கான இஸ்மு இஷாரா இருக்குது. இந்த இடத்துல அது தேவையில்லை அப்படின்றதுனால நான் சொல்லலை. போட்டு ரொம்ப குழப்ப வேணாம் அப்படிங்கிறதுனால சொல்லலை. இப்போதைக்கு என்ன படிக்கிறோம்? ஒருமைக்கான இஸ்மு இஷாரா ஹாதா, ஹாதிஹி, தாலிக, தில்க. பன்மைக்கான இஸ்மு இஷாரா ஹா உலாஇ, உலாயிக்க. சரிங்களா? இந்த ஹாதா ஹாதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாதாவை ஒருமைக்கு தான், ஆனால் முதக்கருக்கு பயன்படுத்துவாங்க. யாருக்கு? ஆண்பாலுக்கு. ஹாதிஹி வந்து முஅன்னஸுக்கு பயன்படுத்துவாங்க. ஹாதா முதக்கருக்கு, ஹாதிஹி முஅன்னஸுக்கு. இந்த முதக்கரும் முஅன்னஸும் இஸ்மு இஷாரா கரீபாக இருக்கணும். அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்கு. இப்போ இந்த ஃபோன் இருக்கா, ஹாதா டெலிஃபோன் அப்படி சொல்லலாம். இதே என்னை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா தாலிக்கன்னு சொல்லுவேன். அப்போ தூரத்தில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்காக தாலிக்கன்னு சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி தான் லாலிக்க, தில்க. லாலிக்க வந்து முதக்கருக்கும் தில்க முஅன்னஸுக்கும் பயன்படுத்துவோம். இந்த ரெண்டுமே தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆண்பாலாக இருந்தால் அதை நம்ம தாலிக்கன்ற வார்த்தையை கொண்டும், தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பெண்பாலாக இருந்துச்சு அப்படின்னா அதை குறிக்கிறதுக்கு தில்கன்ற இஸ்மு இஷாராவையும் பயன்படுத்தும். சரிங்களா? இதெல்லாம் நல்லா புரிஞ்சுதுங்களா? இந்த நாலுமே ஒருமைக்கானது. இதில் ஹாதா முதக்கர், ஹாதிஹி முஅன்னஸ். இந்த முதக்கரும் முஅன்னஸும் இஸ்மு இஷாரா கரீப், அதாவது பக்கத்தில் உள்ளதை சுட்டி காட்டுறதுக்கும், இது வந்து தாலிக்கன்றது முதக்கர், தில்கன்றது முஅன்னஸ். இந்த ரெண்டுமே தூரத்தில் உள்ளதை சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இஸ்மு இஷாரா. சரிங்களா? சரி, அடுத்து பன்மை. இருமை இப்போதைக்கு வேண்டாம். பன்மையில் பார்த்தீங்கன்னா ஹா உலாஇ. ஆண்பாலுக்கும் சரி பெண்பாலுக்கும் சரி ஹா உலாஇ தான் வரும். ஹா உலாஇ வந்து பக்கத்தில் உள்ளதை குறிப்பிடுறதுக்கு. இப்போ இந்த இடத்துல நிறைய டெலிஃபோன் இருந்துச்சு அப்படின்னா ஹா உலாஇ அப்படி சாரி டெலிஃபோன்னு சொல்ல மாட்டோம். ஒரு நிறைய மனிதர்கள் இருக்காங்கன்னா ஹா உலாஇ ரிஜால்னு சொல்லுவோம். நிறைய மனிதர்கள் தூரமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களை குறிப்பிட்டு சொல்லும்போது உலாயிக்க ரிஜாலுன்ட்டு இஸ்மு இஷாரா பஈதாக பயன்படுத்துவோம். இதுதான் வந்து இஸ்மு இஷாரா பயன்படுத்தக்கூடிய விதம். இதில் நீங்கள் ஜம்உ தக்சீருக்கு, இப்போ ஜம்உ தக்சீருடைய பாடம் தான் படிக்கிறோம் இல்லையா? ஜம்மு தக்சீரில் இப்போ இந்த ஹாதா, ஹாதிஹி, தாலிக, தில்க இது எல்லாமே ஆக்கிலுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஆக்கில்னா என்ன? ஆக்கில்னா உயர்திணை. மனிதர்கள் மட்டும்தான் அடங்குவாங்க. அந்த மனிதர்கள் வந்து பேராகவும் இருக்கலாம், அல்லது ஆசிரியர், விவசாயி, அந்த மாதிரி ஒரு தொழில் செய்பவராகவும் இருக்கலாம். பால்காரர், கடைக்காரர், அந்த மாதிரியும் இருக்கலாம். சரிங்களா? எப்படி இருந்தாலும் அவங்க எல்லாமே ஆக்கில் தான். கைரு ஆக்கில் அப்படின்னா அக்ரிணை அப்படின்னா மனிதன் அல்லாத பொருட்கள், மரம், செடி, கொடி, விலங்குகள், பறவைகள் எல்லாம் அக்ரிணை. சரிங்களா? இதை நல்லா பார்த்துக்கங்க. ஆக்கில்னா என்ன, கைரு ஆக்கில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சதுக்கப்புறம் இப்போது முஃப்ரதில் பிரச்சனையே இல்லைங்க. முஃப்ரதில் உங்களுக்கு இந்த சார்ட் படி தான் நீங்கள் இது கொடுக்க போகிறீங்க. முஃப்ரதுனா இந்த சார்ட் படி, ஒருமையில் வந்து இந்த சார்ட் படி நீங்கள் இஸ்மு இஷாரா கொடுத்தரலாம், பிரச்சனை இல்லை. இருமை வேண்டாம். பன்மையில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் வந்து உயர்திணைக்கானது, அதாவது ஆக்கிலுக்கானது. சரிங்களா? இப்போ நம்ம படிக்க போகிறதுல ஜம்மு தக்சீரில் கைரு ஆக்கிலுக்கான சட்டத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? கைரு ஆக்கிலான ஒரு ஜம்உ வருது. அந்த ஜம்மு தக்சீராக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஜம்உ வந்து ஜம்உ முதக்கர் சாலிமாகவோ ஜம்உ முஅன்னஸு சாலிமாகவோ இல்லாமல் ஜம்மு தக்சீராக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன இஸ்மு இஷாரா கொடுக்கணும் அப்படின்னா பெண்பால் ஒருமையுடைய இஸ்மு இஷாரா கொடுக்கணும். ஹாதிஹி அல்லது தில்க. சரிங்களா? அதை தான் இந்த பாடத்தில் சொல்ல போகிறாங்க. இப்போ வந்து ஒரு கலமுன்றது பேனா, ஒருமை. இதனுடைய பன்மை பார்த்திங்கன்னா அக்லாமுன். அக்லாமுன் அப்படின்னு சொல்லும்போது இது ஜம்மு தக்சீர் ஆயிடுச்சு. ஏன்னா வடிவம் முடிஞ்சிருச்சு இல்லை. ஆரம்பத்தில் ஒரு அலீஃபை சேர்க்குறோம், லாமுக்கு அப்புறம் ஒரு அலீஃபை சேர்க்குறோம். அதனால் உங்களுக்கு வந்து இதாகுது இல்லை, வடிவம் உடையுது. கடைசியில் 2 எழுத்து சேர்த்துனா மட்டும்தான் இது ஜம்மு முதக்கரு சாலிமும் அன்னசு சாலிமும் வரும். இந்த மாதிரி நடுநடுவில் எழுத்துக்களை கூட்டி குறைக்கும் போது இதை வந்து ஜம்மு தக்சீர்னு சொல்லுவாங்க. ஜம்மு தக்சீர். அப்போது கலமுனுடைய பன்மை என்ன? அக்லாமுன். ஒரு
கைரு ஆக்கிலான ஒரு கைரு ஆக்கிலான இஸ்மு ஜம்பு தக்கசீராக வரும்போது அக்கிலாமுன் அப்படின்னு வரும்போது அதனுடைய இஸ்மு இஷாராவை நம்ம கொடுக்கணும்னு நாடணும்னா இந்த அக்கிலாமுனுக்கு நீங்கள் ஒரு இஸ்மு இஷாரா கொடுங்கன்னு சொன்னால் இது பன்மையாக இருக்கே உலாயோ உலாய்க்கவோ கொடுக்கலாமான்னு கேட்டால் கூடாது. என்ன கொடுக்கணும்? பெண்பால் பன்மையுடைய பெண்பால் ஒருமையுடைய இஸ்மு இஷாராவை தான் கொடுக்கணும். அப்போ ஹாதிஹி கொடுக்கலாம் அல்லது தில்க கொடுக்கலாம். மோஸ்ட்டாக ஹாதிஹி கொடுப்பாங்க. அப்போ எப்படி கொடுக்கணும்? ஹாதிஹி அக்கலாமுன். இப்போ ஹாதிஹி அக்கலாமுன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும் அப்படின்னா இவைகள் பேனாக்கள், இவைகளாகிறது பேனாக்களாக இருக்கும், அந்த மாதிரி தான் சொல்லணும். ஹாதிஹி வந்திருக்கு இது அல்லது இவள் அப்படின்னு இங்கே அர்த்தம் வைக்கக்கூடாது. ஏன்னா அக்கலாமுன் வந்து ஜம்பு தானே, அதுக்கு தோதுவான அர்த்தத்தை தான் இந்த ஹாதிஹிக்கு கொடுக்கணும். இப்போ ஹாதிஹின்றது வந்து ஜம்பு முதக்கர் ஜம்பு தக்கசீருக்கு முன்னால் வரும்போது அதனுடைய அர்த்தம் இவைகளாக மாறும். இதே ஹாதிஹி வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஹக்கீபத்து ஒருமை, ஹக்கீபத்துக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா ஹாதிஹி கொடுப்போம். இதுவாகிறது பையாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இதே நீங்கள் ஜம்மு தக்கசீருக்கு முன்னாடி கொடுத்தா இந்த ஹாதியோடைய அர்த்தத்தை இவைகள்னு மாற்றணும். புரியுதுங்களா? அப்போ ஜம்மு தக்கசீரை வந்து நம்ம சரியாக ஜம்மு தக்கசீர் வந்து 2 டைப்பில் பார்க்கணும். ஒன்று அது ஆக்கிலா எங்கே இருக்குது, ஆக்கிலா கைரு ஆக்கிலான்னு பார்க்கணும். ஆக்கிலா இருந்துச்சுன்னா பிரச்சனையும் இல்லை, உலாஹிக்குவோ கொடுத்துடலாம். ஏன்னா ரஜுலுன்றது வந்து ஒருமை முஃப்ரது, இதனுடைய பன்மை பார்த்திங்கன்னா ரிஜாலுன்றது வந்து ஜம்மு தக்கசீர், அதனுடைய வடிவம் மாறுது. வடிவம் மாறினாலும் அது ஆக்கிலாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த உலாய்க்க கொடுத்துக்கரலாம். ஆனால் இதே அக்கலாமுன்ற வடிவம் மாறக்கூடிய ஜம்மு தக்கசீர் வந்து அக்ரினையா கைரு ஆக்கிலாக இருக்கிறதுனால இந்த முஅன்னஸ் முஃப்ரதுடைய ஒருமையான பெண்பாலுடைய இஸ்மு இஷாராவை தான் நீங்கள் கொடுத்து ஹாதிஹி அக்கலாமுன்னு எழுதணும். சரிங்களா? இது சொல்லியிருக்கேன். இல்லை தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.